ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஆல்ட் காயின்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து நம்ம பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு சில வீடியோஸ்களையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி போன வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம் புல் ரன் பற்றி. ஸோ அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அதையும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குயிக்காக வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ கிரிப்டோ நாலேஜ் ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாம், உண்மை தான். நான் வந்து ரொம்ப நாளாக ஒழுங்காக வந்து வீடியோ போடலை, கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 இயர்ஸாகவே. ஸோ சேனலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பயங்கர ஆக்டிவாக வந்து போட்டுருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லாட் ஆஃப் பர்சனல் இஷ்யூஸ், ஸோ அதனால் வந்து பண்ண முடியலை. டிஆர்பி காயின் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ டிஆர்பி காயின் நான் செக் பண்ணி பார்த்தேன், ஓரளவு ரிவர்சபிள் கண்டிஷனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு $82 சம்திங்கில் இருக்குது. சரியா? ஆனால் நான் பெரிய ஹை ப்ரைஸ் காயின்ஸ்லாம் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லா வந்து அப்பாகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் மட்டும் பார்க்கணுமா, ஆல்ட் காயின்ஸ் பிட்காயின் டாமினன்ஸ் தான் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா மேஜர் ரோல் வந்து பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரி டாப் ஆல்ட் தான் வந்து இது பண்ணுது. ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்து பார்க்குறது. ஏன்னா ஃபண்டு ஃப்ளோ வந்து பிட்காயின் இதிலேருந்து நம்ம அடுத்து டாப் ஆல்ட் காயின்ஸுக்கு வந்து மூவ் ஆகும். அடுத்து வந்து ஓரளவு அவரேஜ் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் இந்த மாதிரி ஃபண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து பம்ப் ஆகும். ஸோ அதனால் மேஜராக நம்ம பிட்காயின் டாமினன்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஆல்ட் காயின் பையிங் சான்ஸ் வருமா? பையிங் சான்ஸ் தான் ப்ரோ, எப்பவுமே பையிங் சான்ஸ் தான். நல்ல சான்ஸ் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாளுமே பை பண்ண முடியாது. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற டைம் பை பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து டவுன் ஆச்சுன்னா பாட்டமில் அகெயின் வாங்கிக்கணும். அவ்வளோதான். பொறுமை மட்டும் இருந்தால் போதும். இங்கே வந்து நல்லா வந்து ரிட்டன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ பையிங் சான்ஸ் வந்து எப்போ ஆனாலும் பை பண்ணிக்கலாம். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் ஆகிடுச்சு, திரும்ப வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோன்னா சில நேரங்களில் ஒன் சைடாகவே போயிடும் மார்க்கெட். சரி, இப்போ பெல்டெக்ஸ் இஸ் த பெஸ்ட் கரன்சி வி சர்வே இன் லாஸ்ட் 3 years. ஸோ அதை பற்றிலாம் பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வந்து சேர்ந்து உழைச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி உள்ள கான்செப்ட் தான் எம்எல்எம் கான்செப்ட் தான் அது. ஸோ அவங்க வந்து நல்லா கிரிப்டோலலாம் இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயின் அதே மாதிரி டாப் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் தெரியாத மக்கள் என்னென்னா பெல்டெக்ஸை வாங்கி வச்சுட்டு ஒரு நாளும் 5x 10xலாம் ப்ராஃபிட் பார்க்காம போட்ட காசுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது பெரிய கிரிப்டோ கான்செப்டில் வந்து வராது. ஸோ அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்து ஆல்ட் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு? ஓல்டு ஹை மார்க்கெட். ஆமாம் ப்ரோ, ஆல்ட் காயின்ஸ்னால் பிட்காயினை தவிர உள்ள மற்ற காயின்ஸ். ஸோ எல்லா காயின்ஸும் ஒரே நேரத்துலலாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. அந்த ஃபண்டு ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு டாப் ஆல்ட் காயின்ஸும் அதேமாதிரி நல்ல ஆல்ட் காயின்ஸும் வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் சஜஷன் பண்ண இன்வெஸ்ட் பண்ண காயின்ஸ்லலாம் நிறைய காயின் ஒரு 50 to 75% வரைக்கும் மினிமம் 2x மேலே வந்து அப் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொன்னேன். ப்ரோ இது வரைக்கும் நல்ல புல் பேக் வரலாமே மேபி. ஆமாம் ப்ரோ, புல் பேக் வந்துன்னா சந்தோஷம் தான். ஹை ப்ரோ, இப்போ பை பண்ண நல்ல காயின் சஜஸ்ட் பண்ண கண்டிப்பாக ப்ரோ. இந்த வீடியோவில் கூட நம்ம அதை தான் வந்து கவர் பண்ண போகிறோம், பார்த்துக்கோம். இந்த புல் ரனில் எல்லோரும் ஜாலியாக இருக்கும். ஓகே, பிட்காயின் 80K 70K வந்துன்னா சந்தோஷம் தான். எதுவுமே கிரிப்டோவில் வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது ப்ரோ. யாராலையுமே வந்து இவ்வளோ தான் போகும் இவ்வளோ தான் அப் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு கெஸ் தான். இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ராப் வரும், மார்க்கெட்டில் வரலாம் அப்படின்னு நான் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். சப்போஸ் அந்த மாதிரி ட்ராப்லாம் நடந்துன்னா மேபி பிட்காயின் வந்து டவுன் ஆகலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாப்பு அண்ட் லிக்விடிட்டிலாம் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ எனிதிங் பாசிபிள் இன் கிரிப்டோ. சரியா? சரி, ஓகே கைஸ், வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக நம்ம வந்து 4 காயின்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணதில் ஓரளவு ஒரு அண்டர் வேல்யூ காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு காயின் என்ன அப்படின்னா C98. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலட். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவலில் வந்து போன புல் ரனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட்டாக பார்த்தாலே தெரியும், அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து டவுன். ஸோ C98 இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேலட் பேஸ்டு டோக்கன். ஸோ இந்த டோக்கன் வந்து இன்னும் பாட்டம் லெவலில் தான் இருக்குது. ரிவர்ஸில் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரியா? ஃபஸ்ட்டு காயின் C98. செகண்ட் காயின் பார்த்திங்கன்னா காஸ்பர் லேப். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காயின் தான். லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வால்யூம் வந்து வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து வரும். சரியா, இந்த டோக்கனும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அண்டர் லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து மூணாவது காயின் என்ன அப்படின்னா கேக். ஸோ கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் டாப் டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓன் காயின். ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா தாராளமாக நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பைனான்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, ஸோ இந்த ப்ராஜெக்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பாட்டமில் இருந்து 1.5 லெவல்லேருந்து 3 ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆகிட்டு. ஸோ இருந்தாலும் ஸ்டில் இந்த காயினும் வந்து பாட்டமில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா, இந்த காயினும் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வந்து என்ன அப்படின்னா கார்பன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரைவ் ப்ரௌசர் மாதிரி, நம்ம பிரைவ் காயின் வந்து நம்ம சொல்லியிருப்போம் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அந்த காயினும் ஆல்மோஸ்ட் 2x போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி உள்ள ஒரு புது ப்ராஜெக்ட் தான் CXIS. அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து கிடையாது. இருந்தாலும் அதே கான்செப்டில் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே அப்டேட்லாம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் லெவலில் தான் இருக்குது. போன புல் ரனில் ஐ திங்க் அதுக்கு பிறகு அந்த லிஸ்டான டைமில் கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி இப்போ தான் வந்து ரிவர்சல் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த காயினும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 காயின் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $1000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த 4 காயின்லேயும் $250 வச்சு பிரித்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளான். நான் வந்து உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 வந்து பிரித்து 4 காயின்லேயே வந்து நான் வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு காயினில் ஹியூஜாக 80-90% இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மிச்சம் 10% மட்டும் மற்ற காயினில் பிரித்து போட்டோன்னா அது வந்து போர்ட்ஃபோலியோ சரியாக மேனேஜ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ என்னோட பர்சனல் வியூ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த காயின்ஸ் ஓகே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே இன்வெஸ்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.